1930 ஆஸ்திரேலியன் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு ஐடியா வருது. அவங்களுடைய விவசாய நிலத்துல இருக்கிற பூச்சிகளை அழிக்கிறதுக்கு அவங்க விவசாய நிலத்துல தவளைகளை கொண்டு வந்து விடுறாங்க. இந்த தவளைகளும் உள்ள புந்து எல்லா பூச்சிகளையும் சாப்பிடுது. ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த தவளைகளே அந்த விவசாயிகளுக்கு பிரச்சனையா மாறுது. கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு அந்த தவளைகள் எல்லாம் பயங்கரமா இனப்பெருக்கமாகி ஆஸ்திரேலியால விவசாய நிலத்துல எங்க பார்த்தாலும் ஒரே தவளைகளா இருக்கு. இதனால கடுப்பான விவசாயிங்க ஒரு ஐடியா பண்றாங்க. அவங்களுடைய விவசாய நிலங்கள்ல பெரிய பெரிய மெட்டல்ஸை பிக்ஸ் பண்றாங்க. அந்த மெட்டலை சுத்தி பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸையும் பிக்ஸ் பண்றாங்க. இப்ப அந்த ஸ்பீக்கர்ல நல்ல ரொமான்டிக்கான ஃபீமேல் தவளைகளுடைய வாய்ஸ ப்ளே பண்றாங்க. ஃபீமேல் ஃப்ராக்ஸோட வாய்ஸ கேட்ட விவசாய நிலத்துல இருந்த அத்தனை மேல் ஃப்ராக்ஸும் ஓடி வந்து அந்த மெட்டலுக்கு நடுவுல உட்கார ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃப்ராக்ஸ் எல்லாம் மெட்டலுக்கு வந்த உடனே அந்த மெட்டல்ல ஷாக் கொடுத்தாங்க. இப்போ இந்த டெக்னிக்கால விவசாய நிலத்துல இருந்த அத்தனை மேல் ஃப்ராக்ஸையும் கொண்டுட்டாங்க. சோ இந்த டெக்னிக்கால விவசாயிகளும் சந்தோஷமா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ தி மோரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் பெண் தவளைகள் மேல ஆசைப்பட்டு போன ஆண் தவளைகளுடைய நிலைமையை பார்த்தல. சோ வேலையை விட்டுட்டு பொண்ணு பின்னாடி போன அவ கூப்பிடுவா, ஆனா போக கூடாது. ஓகேவா? உன் வேலையை பாரு. பாக்குறவ பின்னாடி எல்லாம் போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோய, அப்புறம் அந்த தவளை நிலைமை தான் உனக்கும்.